ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus, thank you Lord. இந்த நாளிலும் 4ஆம் நாள் உபவாச ஜெபத்தை தேவன் நடத்தும்படியாக பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனை கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. ஆமா, 3 நாட்களும் தேவன் நம்மோடு வல்லமையாய் இடைப்பட்டார். முதலாம் நாள் தேவன் சொன்னார், ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனே ஆவியானவர் சொல்வதை கேட்க முடியும். ஜெயம் கொள்ள நினைக்க வாஞ்சிக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்க முடியும் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் சொன்னார், நீங்கள் ஜெயம் கொள்ளணும்னா எப்படி இருக்கணும், பரிசுத்த பாத்திரமாக இருக்கணும்னு சொன்னார். அடுத்து 2ஆம் நாள் என்ன சொல்லி கொடுத்தாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால்தான் தேவன் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார் என்று சொன்னார். நேற்றைய தினம் 3ஆம் நாள் தாழ்மைப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். நாம் தாழ்மைப்பட்டால் ஒழிய தேவனை நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு முன்பாக ஆவியானவர் சொல்வதை நம்ம கேட்க முடியாது. நமக்குள்ள பெருமை காணப்படுமானால் ஆவியானவர் சொல்வதை நம்மால் கேட்கவே முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தின்படி அவர் என்ன பண்றாரா, பலவான்களை என்ன பண்றாரு ஆண்டவர், ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை தேவன் உயர்த்துகிறார். அவன் நேற்றைய அதுதான். ஹalleluya. அப்ப தாழ்மையானவர்களை தேவன் என்ன பண்றாராம், உயர்த்துகிறார் என்று சொல்லி தேவன் நேற்றைய தினம் பேசினார். அவன் ஹalleluya. சரி, இன்னைக்கு என்ன பேச போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் நாள் உபவாசத்திலே தேவன் என்ன சொன்னாரு, ஜெபத்திலேயே தெளிவாக பேசிட்டார் ஆண்டவர். என்ன பேசினார், ஹalleluya. இல்லை தெரியும். அப்போ என்ன பேசினார் தேவன், நம்மளுடைய அங்க அவயங்களை என்ன பண்ணணுமா, நம்ம விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஹalleluya. ஒவ்வொரு அவயங்களையும் விருத்த சேதனம் செய்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அப்போ ஒவ்வொரு உறுப்பும் விருத்த சேதனம் அடையணும். அப்போ விருத்த சேதனம்னா என்ன, எப்படி விருத்த சேதனம் செய்யணும் அப்படின்றதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஹalleluya ஹalleluya. அப்போ விருத்த சேதனம் செய்தால் ஒழிய நம்மளால என்ன செய்ய முடியாது, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆவியானவர் சத்தத்தை கேட்க முடியலன்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஜெயம் கொள்ள முடியாது. ஹalleluya ஹalleluya. அப்ப ஜெயம் கொள்ளணும்னா ஆவியானவர் சத்தத்தை கேட்கணும். ஆவியானவர் சத்தத்தை கேட்கணும்னா நம்ம விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எப்படி விருத்த சேதனம் என்றால் என்ன? அப்போ யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். டிஸ்டர்பன்சஸ் வரக்கூடாது. ஹalleluya. யோவான் 2 யோவேல் 2:13. அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? என்ன படிக்கிறீங்க? யோவேல் 2:13 11
13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை குறித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்ம சர்க்கம்சிஷன் விருத்த சேதனம் என்றால் என்ன? நம்ம பாகங்களை விருத்த சேதனம் செய்யணும்னா, விருத்த சேதனம் என்றால் சரீர பாகத்தை அந்த காலத்தில் நுனித்தோல், அந்த பாகத்தில் நுனித்தோலை அகற்றுவதே, அதை அகற்றுறது. அது ஒரு சடங்காச்சாரமாய் விருத்த சேதனம் செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு என்ன பேசுகிறார்? உண்மையாய் அந்த சடங்காச்சாரம் அல்ல. விருத்த சேதனம்னா என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் இருதயங்களை நீங்கள் என்ன செய்யணும்? கிழிக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அப்போ நம்ம இருதயங்களை கிழிப்பதே தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். விருத்த சேதனம் வஸ்திரங்களையோ இல்லை சரீர பாகங்களையோ கிழித்து கொள்வது அல்ல. நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக திருப்பும்படியாக நம் இருதயங்களை கிழிப்பதே சர்க்கம்சிஷன், விருத்த சேதனம். ஆமென், ஹalleluya. அப்போ நம்ம இருதயத்தை எப்படி கிழிக்கணும் அப்படின்னா, உண்மையா இருதயத்தை கிழிக்கிறது அல்ல, ஆவியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக நம் இருதயத்தை முழுமையாய் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அதுதான் என்னது? விருத்த சேதனம். ஹalleluya, ஹalleluya. அப்போ இதை பற்றி தான் தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுக்க போறார். இப்போ எடுத்துக்கோங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 28, 29 வாசி. புறம்பான யூதனானவன் யூதனல்ல, புறம்பாக மாசத்து செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. 29 உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து நீங்க அதை வாசிங்க பார்க்கலாம். 29 உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்போ என்ன விருத்த சேதனம்? எப்படி என்ன சொல்றார் ஆண்டவர்? ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஹalleluya, ஆவியின்படி இருதயத்தில் நமக்கு உண்டாகுகிற விருத்த சேதனம் அப்படின்னா என்னன்னா, ஆவியிலே மனம் உடைஞ்சு மனம் கசந்து இருதயம் கிழிக்கும் வரை நீங்கள் உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலே உங்களை முழுமையாய் நீங்கள் தாழ்த்துவீர்களானால் அதுவே மெய்யான விருத்த சேதனமாய் காணப்படுகிறது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்ப இருதயத்துல நடக்கிற விருத்த சேதனம் மனுஷரால் பார்க்க முடியாது, ஆனால் தேவனால் பார்க்க முடியும். ஆமென், ஹalleluya, ஆமென். மனுஷரால் பார்க்க முடியாதுங்க. நீங்க விருத்த சேதனம் நீங்க செய்கிற ஆண்டவரேன்னு உடைச்சி உங்க இருதயத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதை யார் அறிவார்? தேவன் அறிவார். ஹalleluya. ஏன்னு சொன்னாக்கா அது மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆமென். ஏன்னு சொன்னா அடுத்த பாகம் கீழே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி
இருதயத்திலே ஆவியின்படி உண்டாகும் விருத்த சேதனத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகுகிற புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, யாரால வருது? தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனால் அல்ல, அது யாரால உண்டாகும்? தேவனால உண்டாகும். ஆமென். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீங்க விருத்த சேதனம் செஞ்சுட்டு ஆண்டவரே, நான் விருத்த சேதனம் செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு வாயில சொல்றதல்ல, உங்க இருதயத்துல செஞ்சீங்களா செய்யலையா என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மெய்யான விருத்த சேதனம் செஞ்சிருக்கிறீங்களா இல்லையா, அதை தேவன் அறிவார். தேவன் ஒருவரே அதை நியாயம் தீர்ப்பார். மனுஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நடிக்கிறீங்க, சும்மா சொல்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க, மனுஷன் சொல்கிறத நம்ம கேட்க வேண்டாம், விட்டுருங்க. மனுஷன் சொல்கிறது எதுவுமே எடுத்துக்கவும் வேண்டாம். ஏன்னு சொன்னால் நம்மளை ஆண்டவர் தான் எங்கே கொண்டு போகிறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு. ஆண்டவர் தான், ஆவியானவர் சொல்கிறத தான் நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட பரிசுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆமென். வேற யாராலையும் பரலோகத்துக்கு நம்மளை அழைத்து செல்ல முடியாது. நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீங்களா, ஜெயிக்கிறீங்களா, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறிட்டீங்களா, எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்க, நியாயம் விசாரிக்க அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் விசாரித்து அவர் என்ன பண்ண போறாரு? நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருந்தா உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களா இல்லைன்னு சொன்னா உங்களை அவர் கைவிட்டு விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் மனுஷனுக்காக அல்ல, யாருக்காக நம்ம செய்யணும்? தேவனுக்காகவே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வசனத்தின்படி ஆவியானவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கும்படியான வாஞ்சை, கேட்கும்படியான தாகம், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். முதல் நாள் சொன்னாரு, நீங்க பரிசுத்த பாத்திரமாய் மாற வேண்டும். இரண்டாம் நாள் சொன்னாரு, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். மூன்றாம் நாள் சொன்னாரு, நீங்கள் தாழ்மைப்பட வேண்டும். இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் அங்க அவயங்களை விருத்த சேதனம் செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் அங்க அவயங்களை விருத்த சேதனம் செய்யும் பொழுதுதான் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். அப்போ இந்த 40 days ஃபாஸ்டிங்கோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். எதற்காய்? ஜெயம் கொள்ளுவதற்காய். ஹல்லேலூயா. எதற்காய்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து எடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை சும்மா தெரிந்தெடுக்கலங்க, நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறி பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த நாளிலே, இந்த உபவாச ஜெபத்திலே நம்மை ஹல்லேலூயா ஒன்றிணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒன்றிணைத்த நோக்கம் நாம தோர்த்து போவதற்கு அல்ல, நாம கைவிடப்பட்டு போவதற்கு அல்ல, நம்ம நரகத்திற்கு போவதற்கு அல்ல, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படியா தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறபடினாலே அவர் நம்மோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் சொல்வதை உண்மையாய் கேட்க மனதுள்ளவர்கள் யாவரும் அவர் அறிவார். மனுஷன் அல்ல, தேவனே அதை அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்திலே யூதனானவன் யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்ப நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று எழுத்தின்படி அல்ல, ஆவியிலே விருத்த சேதனம், இருதயத்திலே விருத்த சேதனம் செய்தால் ஒழிய தேவன் உங்களையும் என்னையும் நீதிமான்கள் என அவர் என்ன செய்ய மாட்டாரு? அழைக்க மாட்டார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கேட்கணும், தூங்கக்கூடாது. எல்லாரும் நல்லா கவனிங்க, தூங்கிடாதீங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, அது தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, எடுத்து வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யூத மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நீத்தோலை நீக்கி போடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? யாரை பார்த்து சொல்றாரு ஆண்டவர்? அன்றைக்கு அந்த ஜனங்களை பார்த்து, யூத மனுஷரே, நீங்கள் எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அன்றைக்கு யூத மனுஷரை பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிறது என்னது? ஹல்லேலூயா. நம்மளுடைய அக்கிரமம், நம்மளுடைய பொல்லாப்பின் நிமித்தம், நாம் செய்கிற பாவங்கள் நிமித்தம், நாம் செய்கிற பொல்லாத கிரியைகள், அவைகளின் நிமித்தம் தேவனுடைய உக்கிர அக்கினி கோபம் எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு, அவருடைய கோபம் பற்றி எரியுமானால் நீங்களும் நானும் நிற்கவே முடியாது. ஆகையால் அவருடைய கோபம் பற்றி எரியாமல் இருக்கும்படி அதை யாரும் அவிக்கவே முடியாது. ஒன்ஸ் ஆண்டவர் கோபம் கொண்டு அவர் பற்றி எரியறதுக்காக கோபத்தை விட்டுட்டாருன்னா அந்த கோபத்தை யாராலையும் அந்த கோபத்துக்கு முன்பாக நிற்கவே முடியாது, அந்த அக்கினியை அவிக்கவும் முடியாது. அப்படி செய்யாதபடிக்கு நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நம்மளுடைய ஹல்லேலூயா விருத்த சேதனம் எப்படிப்பட்டதாய் இருக்கணும்? இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுகிற விருத்த சேதனமாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இப்போ இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆவியானவர் எப்படி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா, ஒரு விருத்த சேதனம் செய்கிறது. கேக்குதா? ஹலோ, ஹல்லேலூயா. எதுல இருந்து கேட்கல? ஹல்லேலூயா. ஜீசஸ் க்ளோரி. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ கேக்குதுல? ஆமென், ஆமென். சரி, அப்போ இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மளுடைய இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடணும். ஆமென். இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போட்டு இருதயத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இருதயத்துல விருத்த சேதனம் செய்யணும்னா நல்ல கவனிங்க. விருத்த சேதனம் என்பது சர்க்கம்சிஷன் என்பது என்ன ஆகுது? அது சர்க்கம்சிஷன் என்பது என்னது? அது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். நல்ல பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்கள் ஆழ்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, விருத்த சேதனம் செய்யும் பொழுது யாரும் சிரிச்சுன்னு இருக்க மாட்டாங்க, ஆஹாஹான்னு சிரிக்க மாட்டாங்க. அது எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படியா இருப்பாங்க? அவங்க வேதனையா இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் வேதனையா இருப்பார்கள். அவங்க விருத்த சேதனம் செய்யும் பொழுது அவ்வளோ வேதனைக்குள் அந்த மனுஷன் ஆளாக வேண்டும். ஆமென். அவ்வளோ பெயின் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பாகத்துல, நம்மளுடைய உறுப்புல
ஒரு நுனித்தோலை அகற்ற வேண்டுமானால் எவ்வளவு வேதனை இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள் அந்த காலத்திலே அது ஒரு சடங்காச்சாரமாய் மனிதர்கள் செய்தார்கள். தேவன் சொன்னாரு, விருத்த சேதனம் செஞ்சாதான் நீங்க என்னுடைய பிள்ளைங்க, விருத்த சேதனம் செய்யலைன்னா என்னுடையவர்கள் அல்லன்னு சொன்னதுனால அது ஒரு சடங்காச்சாரமா செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அதை எல்லாத்தையும் மாற்றி அவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீக்கி போடுங்க. ஆனால் அது எப்படி நீக்கி போடணும்? ஆவியிலே நீக்கி போட வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தின் நுனித்தோலை என்ன பண்ணணும்? ஆவியில நீக்கி போட வேண்டும். ஆவியில நீக்கி போட்டாதான் அப்போ என்ன நடக்கும்? அந்த இடத்துல நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அது விருத்த சேதனம் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. ஆவியிலே நீக்கணும்னு சொன்னா ஆவியில என்ன பண்ணும்? அந்த அளவுக்கு நம்மை நாமே தாழ்த்தி, அந்த அளவிற்கு நம்ம கண்ணீர் விட்டு, நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து, இருதயம் நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயம், அப்படிப்பட்ட இருதயமாய் நம்மை டோட்டலா ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே அழுது நம்ம என்ன செய்யணும்? முற்றிலும் என்ன பண்ணோம்? இருதயத்தின் தோலை நீக்கும்படியாக ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியம் நம்ம செய்யணும்னா எவ்வளோ வேதனைக்குள்ளாக வேண்டும். வேதனைனா அவ்வளோவாய் நம்ம கண்ணீர் விட்டு, ஆவியிலே பெருமூச்சு விட்டு நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் என்ன ஆகும் சொல்லுங்க? இருதயத்துல நம்மளுடைய நீர்த்தோள்கள், அதாவது இருதயம் விருத்த சேதனம் அடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த விருத்த சேதனத்தை தேவன் எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி செஞ்சாதான் அதை தேவன் அங்கீகரிப்பார். சரி, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசி. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11, 12. மாம்சத்திற்கு பாவ சரீரத்தை கலந்து கலைவிட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? அப்போ நம்ம கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்திலே, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியில விருத்த சேதனம் செய்ய சொல்றாருன்னா எப்படி? அந்த விருத்த சேதனத்திலே நம்ம என்ன செய்யறோம்னா, மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டு, ஹல்லேலூயா, இந்த பாவ சரீரம் நமக்கு இருக்கிற அந்த பாவ சரீரம், மாம்சமாய் காணப்படுகிற அந்த பாவ சரீரத்தை களைந்து, அப்போ நல்லா பாருங்க, யோசிச்சு கவனிச்சு கேளுங்க. மாம்சமான இந்த பாவ சரீரத்தை களையணும்னா என்ன அர்த்தம்? அதை நீக்கி கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு நம்ம மரித்து நீதிக்கு என்ன செய்யறோம்? பிழைக்கிறோம். அதனாலதான் ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாய் நாம் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அப்போ பாவ சரீரம் அங்க என்ன ஆகுது? மரணத்துக்குள் அடக்கம் பண்ணப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் எழும்பும் பொழுது நம்ம என்ன சரீரம்? நம்ம நீதியின் சரீரத்தை தரித்து கொள்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த நீதியின் சரீரம் தரித்து கொண்ட பிற்பாடு நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். அப்ப இந்த நீதியின் சரீரத்தை நாம எடுத்துட்டு அதுக்கப்புறமும் நம்ம என்ன செய்யறோம்? அக்கிரமம் செய்கிறோம். அதற்கப்புறமும் நம்ம என்ன செய்யறோம்?
நம்ம பாவம் செய்கிறோம். அப்ப பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்சத்தினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம மாம்சத்துல விருத்த சேதனம் செய்யல, அதனால நம்ம மரித்தவர்களா இருந்த அவர் என்ன பண்றாரு? அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மள என்ன பண்றாரு? விருத்த சேதனம், ஞானஸ்தானத்திலே அவரோட கூட விருத்த சேதனம் நாம் அடைகிறோம் என்று சொல்லி தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் பேசுவது என்னன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நம்ம இந்த ஞானஸ்தானத்தை எடுத்த பிற்பாடும் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? இருதயத்திலே பாவம் செய்கிறவர்களாய், இருதயத்திலே அக்கிரமம் செய்கிறவர்களாய், மாம்சத்திலே அக்கிரமம் செய்கிறவர்களாய், நம்ம சிந்தையிலே அக்கிரமம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறபடினாலே இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீங்க இதெல்லாம் பண்ணியும் இன்னும் நீங்க இருதயத்துல என்ன பண்ணல? விருத்த சேதனம் அடையல. ஹல்லேலூயா. இருதயத்துல விருத்த சேதனம் அடையல. ஆகையால் உங்கள் இருதயங்களில் நீங்கள் நுனித்தோலை கிழிக்கும்படி விருத்த சேதனம் அடையும்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணோன்னா நம்ம படித்த வசனத்தின்படி தான். ஹல்லேலூயா. எப்படி விருத்த சேதனம் பண்ணணும்? நம்மளுடைய ஆவியிலே நம்ம என்ன செய்யணும்? எவ்வளோ வேதனை விருத்த சேதனம் அடையும் போது ஒரு மனிதனுக்கு ஏற்படுமோ அப்படியாக நாம் தேவனிடத்தில் நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் நாம் வேதனைப்பட்டு, நாம் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் நாம் வேதனைப்பட்டு அழுது 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 அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் ஒழிய நம்மளுடைய இருதயம் விருத்த சேதனம் அடையாது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவன் ரொம்ப கிளியரா சொல்றாரு, அப்படிப்பட்ட விருத்த சேதனம் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் சொல்வதை நம்மால் கேட்க முடியும். இல்லாக்கட்டி நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? அவர் சொல்றதை கேட்க முடியாது. அவர் சொல்றதை கேட்கலன்னா என்ன ஆகும்? நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும்னா ஆவியானவர் சொல்வதை கேட்கணும். அவர் சொல்றதை கேட்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? முதலாவது உங்கள் இருதயத்தை, உங்களுடைய ஒவ்வொரு அங்க அவயங்களை நீங்க விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஏன் ஆண்டவர் இதை சொல்றாருன்னா, நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 29ஆம் கடைசி பகுதியில ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களுடைய இருதயத்துல நடக்கிற விருத்த சேதனத்தை மனுஷன் அறிய மாட்டான், ஆனால் நான் அறிவேன். ஹல்லேலூயா. மனுஷன் அறிய மாட்டான், நான் அறிவேன். ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க? உங்க இருதயத்துல விருத்த சேதனம் படிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிங்க. யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. யாருனால உண்டாகும் இந்த புகழ்ச்சி? மனுஷனால் அல்ல, அது தேவனாலே உண்டாகும். அப்போ தேவன் தான் உங்க இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் அல்ல. மனுஷனால் பார்க்க முடியாது.
உங்கள் இருதயத்தை அவர் ஒருவரே தான் பார்க்கிறார். நீங்கள் விருத்த சேதனம் செய்திருக்கிறீங்களா இல்லையா என்பதை நீங்கள் இருதயம் கசந்து, உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டு, உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, என்ன நடக்கும்? உங்களுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். விருத்த சேதனம் தேவனால் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்போ அங்கீகரிப்பார். நீங்கள் விருத்த சேதனம் செஞ்சிருக்கிறீங்க என்பதை தேவன் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 14:17. ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்ப அவருடைய ராஜ்யத்துல நமக்கு என்ன இல்ல? புசிப்பில்ல, குடிப்பில்ல. நம்மலாம் அங்க போகணும்னு நினைக்கிறோமே, அந்த இடத்துல இங்க இருக்கிற மாதிரி புசிப்பு குடிப்பு அதெல்லாம் இருக்காது. ஆனா அது எப்படி இருக்கும்? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் தான் அங்க இருக்கும். ஹல்லேலூயா. நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஜெயம் கொண்டு நம்ம அந்த இடத்துக்கு பிரவேசிக்கணும்னு சொன்னா, அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா நம்மளுடைய இருதயங்களை விருத்த சேதனம் செய்யணும். இருதயம் மட்டுமல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு பாகங்களையும் அங்க அவயங்களையும் நாம் விருத்த சேதனம் செய்யும்படியாக தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும், சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு பாகங்களும் தேவனுடைய பார்வையிலே விருத்த சேதனம் அடையணும். அப்படின்னா என்ன? கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கஷ்டப்பட்டாலும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா, அந்த விருத்த சேதனம் நாம் செய்யாவிட்டால் நீங்களும் நானும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாது. அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். விருத்த சேதனம் செய்ய 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 நம்மளுடைய அங்க அவயங்கள் பரிசுத்தமாகும். ஹல்லேலூயா. இருதயத்தில் நீங்கள் நுனித்தோலை கிழிக்கும் அளவிற்கு நீங்கள் கதறி அழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அப்படியாக உங்கள் கண்கள், அப்படியாக உங்கள் காதுகள், அப்படியாக உங்களுடைய ஒவ்வொரு அங்க அவயத்தையும் நீங்கள் நீதியின் அவயங்களாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சரீரம் விருத்த சேதனம் அடையும். ஹல்லேலூயா. அந்த விருத்த சேதனத்தை தான் தேவன் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே தேவன் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்றார். எந்த நம்மள சரீரத்தில் கண்ணினாலும் சரி, யோசனைனாலும் சரி, சிந்தையினாலும் சரி, இருதயத்தினாலும் சரி, எந்த ஒரு பாகத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாமல் பரிசுத்தம் வராது. பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஜெயம் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறி அந்த சந்தோஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தை, ஹல்லேலூயா, நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் இன்றைக்கு தேவன் நமக்கு கட்டளையிடுகிறபடி, ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்மளை நாமே விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர், இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் கேட்டுட்டு இப்படி விட்டுறக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் குடும்பத்தில் ஜெபிக்கும் பொழுதும் சரி, குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதும் சரி, தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் பொழுதும் சரி, இந்த வார்த்தைகளை சொல்லி 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 நீங்கள் ஜெபிப்பீர்களானால் தேவன் நம்மை விருத்த சேதனம் செய்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாக பரிசுத்த பாத்திரங்களாய் தேவன் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றுவது மட்டுமல்ல, தேவன் நம்மை கொண்டு
வாக்கு பண்ணினபடி பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை மட்டுமல்ல, நம்மளுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் தேவன் மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் நம் மூலியமாய் நடக்கணும்னு சொன்னா, ஹல்லேலூயா, இந்த நாளிலே தேவன் என்ன சொல்றாரு? தேவன் என்ன சொல்றாரு? நம்ம அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. ஆமா, 10:16. நான் பார்த்த பொழுது இல்ல 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 10:16. ஆகையால் உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை சுத்தசேதனம் பண்ணுங்கள். என்ன பண்ணணுமா சொல்லுங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அப்ப தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. பிடரியை கடினப்படுத்தக்கூடாது. பிடரினா என்ன? நம்மளுடைய யோக் இல்ல, பிடரி யோக். அதாவது கர்த்தர் நமக்கு ஒரு பிடரியை வைத்திருக்கிறாருன்னு சொன்னா அதை நாம் என்ன செய்யக்கூடாது? கடினமே படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. கடினப்படுத்தாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? இருதயத்தை விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. ஹல்லேலூயா. பாருங்க, நாமும் நம்மளுடைய சந்ததியாரும் விருத்த சேதனம் பண்ணிக்கணும்னு சொன்னா அப்பந்தான் என்ன செய்ய முடியும்? நம் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் அன்பு கூர்ந்து பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. சேர்ந்து படிங்க. நம்ம என்ன செய்யணும்? தேவனாகிய கர்த்தரில நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து பிழைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தையும் நம்மளுடைய சந்ததியின் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன? நம்ம விருத்த சேதனம் பண்ணிக்கணும். நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்ம குடும்பத்தாரும் எல்லாரும் சேர்ந்து விருத்த சேதனம் செய்தால் ஒழிய நாம் அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவர் மேல் அன்பு கூறவே முடியாது. நாம் பிழைக்கவும் முடியாது. ஆமென். அப்போ நம்ம முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து நாம பிழைக்கணும். நம்ம அவர் மேல் அன்பு கூறணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நாமும் நம்மளுடைய சந்ததியாரும் நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விருத்த சேதனம்னா என்னன்றது இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. எவ்வளோ அழகா நமக்கு பேசுறார் பாருங்க. நம்ம விருத்த சேதனம் செய்தால் ஒழிய அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விருத்த சேதனம் செஞ்சவங்க
தேவனுடைய பார்வையில வெளியே இல்ல, தேவனுடைய பார்வையில எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1 பேதுரு 3:4 வாசிங்க. தேவனுடைய பார்வையில அவங்க எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள்? படிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அவருடைய பார்வையிலே அமைதலுள்ள ஆவியாகிய சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம். இது யாருடைய பார்வைக்கு? அவருடைய பார்வையிலே, தேவனுடைய பார்வையிலே. அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதை மனுஷர் சொல்வதல்ல, தேவனே அதை சொல்லுவார். ஆமென். நீங்க விருத்த சேதனம் செய்து கொண்டு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நம்மை நாமே நம்மளுடைய சரீரங்களின் ஒவ்வொரு பாகத்தையும் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் இருதயத்தையும் பாகங்களையும் விருத்த சேதனம் செய்து கொண்டோம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள என்ன வரும்? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நமக்கு இருதயத்தில் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம சரளமாக எதிர்த்து பேச மாட்டோம், நம்ம சண்டை போட மாட்டோம். நமக்குள்ள இந்த சண்டையின் ஆவி இருக்காது, நம்ம எதிர்த்து பேசுகிற ஆவி இருக்காது. விட்டு கொடுத்து போயிடுவோம். ஏசப்பா எப்படி விட்டு கொடுத்தாரோ அப்படியாக நீங்களும் நானும் விட்டு கொடுத்து தேவனுக்கு முன்பாக அந்த இருதயத்தில் அந்த புறம்பான அலங்காரம் இல்லாமல் உள்ளான அலங்காரம் நமக்குள் காணப்படும் பொழுது அவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்? விலையேற பெற்றவர்களாய் காணப்படுவோம். அப்போ விருத்த சேதனம் செய்தாங்கன்னு சொன்னா அடையாளம் என்ன? எப்படி தெரிய வரும்? நம்மளுடைய நடவடிக்கைகள் தேவனுக்கு முன்பாக அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள அந்த ஆவி நமக்குள்ள வந்துடும். நம்ம எதை குறித்தும் என்ன செய்ய மாட்டோம்? தர்க்கமே செய்ய மாட்டோம். அப்போ நம்மக்குள்ளெல்லாம் இன்னும் அது வரல அப்படின்னு சொன்னால் நம்மலாம் இன்னும் சரியான விருத்த சேதனம் என்ன பண்ணலை, நம்ம செய்து கொள்ளலைன்னு அர்த்தம். எல்லாம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தான். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மோடு இருதயத்தில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் விருத்த சேதனம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் தேவனுடைய பார்வையிலே தேவன் அந்த விருத்த சேதனத்தை அங்கீகரிப்பார் என்று சொன்னால் நமக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? சாந்தமும் அமைதலுள்ள ஆவி. ஆமென். ஹல்லேலூயா. சாந்தமும் அமைதலுள்ள ஆவி நமக்குள் காணப்படும். அதை பார்க்கிறவர்கள் சொல்வாங்க, இவர்கள் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காகவே தேவன் என்ன சொல்றாரு? இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல தேவன் பார்த்து சொல்லுகிறார், பரிசேயராகிய நீங்கள் போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க உள்ளமோ பொல்லாப்பினாலும் கொள்ளையினாலும் நிறைந்திருக்கிறது. வெளியில மட்டும் சுத்தத்தை பார்க்கிறீங்களே, உங்க இருதயம் எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? கொள்ளைக்காரரும் பொல்லாப்பு செய்கிறவர்களும்
யாருக்கும் எதையும் இடாதவர்களுமா இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் உங்களை சுத்தம் செஞ்சு கொண்டீங்கன்னா, விருத்த சேதனம் பண்ணி கொண்டீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனதார கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீங்க. மனதார கொடுக்கறதுனா சாப்பாடு மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி, தேவனுக்கிட்ட நீங்கள் போகிற அந்த பரலோகத்திற்கு எல்லாரையும் இந்த பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் நமக்குள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமென். நம்ம மட்டும் பரலோகம் போனால் அது சுயநலம். ஆமென். நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் பரலோகம் போகணும்னு சொன்னால் அது சுயநலம். நாம மட்டுமல்ல, எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய இருதயம். அதை தான் தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாம் விருத்த சேதனம் செய்வோமானால் நமக்குள் இந்த எண்ணம் வந்துவிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம்? தேவனை போல, அவரை போல சாந்த குணமுள்ளவர்களாய் மாறி எல்லாரையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிடும். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் பரலோகம் போகணும் என்ற வாஞ்சை நம் உள்ளத்திலே தேவன் கொடுப்பார். அதை கொடுக்கும் பொழுது நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். சுயநலமாய் நாம் நம் குடும்பம், நம் பிள்ளைகள் என்று பாராதபடிக்கு அவரை போன்ற இருதயம், தேவனை போன்ற இருதயம் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவார். அவர் எல்லாருக்காகவும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்தது போல அவர் எல்லா மனிதனுக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தாரே, ரத்தம் சிந்தினாரே. அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் எல்லாருக்காகவும் தானே கொடுத்தார். ஆனால் அந்த ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு நம்மளுடைய உள்ளத்திலே அவரை போன்ற இருதயம் மாறினால் ஒழிய அவருக்கு இருக்கிற அந்த பாரத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு பிரியமான தேவஜனமே, அவருடைய இருதயத்திலே எவ்வளவு பாரம். ஐயோ, என் ஜனங்கள் மாண்டு போகுதே, நான் ரத்தம் சிந்தியும் அந்த ரத்தம் வீணாய் போகிறதே. எத்தனையோ ஆத்துமாக்கள் நரகத்துக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறார்களே. அப்படி இருக்க நம்மெல்லாம் சுயநலமாய் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வெளிப்புறத்தை மட்டும் சுத்தம் செய்து கொண்டு உள்புறத்தை சுத்தம் செய்யாதபடிக்கு உங்கள் இருதயங்கள் இன்னும் விருத்த சேதனம் அடையாதபடிக்கு நீங்கள் வேஷம் போடுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேஷம் போடுகிறவர்களாய் காணப்படவே கூடாது. தேவனுக்கு நம்மளுடைய இருதயங்கள் சாந்தமும் அமைதியும் அவரை போல நற்குணம் நமக்குள் உண்டாகும் வேண்டுமானால் நம்மளுடைய இருதயத்தை விருத்த சேதனம் செய்ய வேண்டும். என கருமையான தேவஜனமே, விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மிகவும் துக்கத்தோடு இந்த நாளிலே நம்மிடையே பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறவில்லையே, இன்னும் தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படவில்லையே, இன்னும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயங்கள் விருத்த சேதனம் அடையவில்லையே, நம்மளுடைய அங்க அவயங்கள் விருத்த சேதனம் அடையவில்லையே. நாம் விருத்த சேதனம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பார்வையிலே நாம் அடைந்திருப்போமானால் நீங்களும் நானும் சுயநலமாயிருக்க மாட்டோம். நீங்களும் நானும்
தேவனை போன்ற இருதயம் நமக்கு உண்டாகும். நாம் நம் குடும்பம் நம் பிள்ளைகள் என்று இராதபடிக்கு முதலாவது நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு, பிறகு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் நம்மை மாற்றும்படியாக அந்த அக்கினி அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்படும்படியாக தேவன் இந்த நாளிலே நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ள வாஞ்சிக்கிற எவனாயிருந்தாலும் ஆவியானவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 28 வரை வாசிங்க. மத்தேயு 23. ஆயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவர்கள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், அழித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறமே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறமே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஓ ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நம்ம மாயக்காரரை போல பரிசேயரை போல காணப்படாதவர்களுக்கு, புறமே நீதிமான்களாய் மனுஷருக்கு முன்பாக காணப்படாதபடிக்கு, உள்ளத்திலே மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படாதபடிக்கு இந்த நாளிலே தேவன் நம் உள்புறத்தை சுத்தம் பண்ண, சுத்திகரிக்க, பரிசுத்தம் பண்ண, உள்புறத்தை விருத்த சேதனம் பண்ண தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்புறம் சுத்தமாய் இருப்பது அது பெரிதல்ல. குருடனே என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். குருடனை போல உங்கள் உள்புறத்தை உங்களால் பார்க்க முடியவில்லையா? வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாய் வைத்துக்கொண்டு உள்புறத்திலே ஹல்லேலூயா பொல்லாப்பும் கசப்பும் கொள்ளையும் எல்லா அக்கிரமும் நிறைந்து காணப்படுகிறதே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் வெளிப்புறமாய் அது வெள்ளையாய் காணப்படும், ஆனால் உள்ளே திறந்து பார்ப்பீர்களானால் அதற்குள்ளே ஹல்லேலூயா எலும்புகளும் சகல அசுத்தங்களும் அதற்குள் காணப்படும். அப்படியாக நம்மளுடைய உள்புறம், நம்மளுடைய ஆத்துமா சகல அசுத்தங்களினாலும் மரித்த எலும்புகளை போல காணப்படுகிற மரித்த காரியங்கள் நம்மளுடைய இருதயத்துக்குள் உள்புறத்தில் காணப்படுமானால் நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஐயோ மாயக்காரரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, குருடர்களே என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட பெயர் நாம் பெறக்கூடாதபடிக்கு இன்றைக்கே தேவன் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா! அவர் சொல்லுகிறதை இன்றைக்கு கேட்டு நாம் மனம் திரும்புவோமானால், இன்றைக்கு நம் உள்புறத்தை சுத்தம் செய்வோமானால், ஓ நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவராய் மாறும்படிக்கு தேவன் உங்களையும் என்னையும் இன்றைக்கு விருத்த சேதனம் செய்யும்படியாக, உள்புறத்தை சுத்தம் பண்ணும்படியாக, வெளிப்புறம் அல்ல உள்புறத்தை சுத்தம் பண்ணும்படியாக தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் பிடரியை நீங்கள் கடினப்படுத்திக் கொள்ளாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை கிழித்து நீங்கள் விருத்த சேதனம் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! விருத்த சேதனம் செய்யும்படியாக தேவன் சொல்லுகிறார். Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நம்மோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஹல்லேலூயா! 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 கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக, பலருக்கு பிரயோஜனமாய் மாற்றுவாராக. ஆமென். ஆமென்.